உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் ஒரு நாளைக்கு 1.5 GB உங்களோட நெட்டுனா அதில் வந்து 1 GB தீர்த்துட்டு மீதி இருக்க 500 MB சும்மாவே இருக்கும். அந்த சும்மா இருக்க நெட்டு யாருக்கிட்ட போகுது, எங்கே போகுது, அதனால யார் வந்து லாபம் அடைகிறாங்க, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கடா. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஜென்யூனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறது தான் என்னோட கோலு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். இந்த இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்துருவோம். இந்த இன்டர்நெட்டுங்கிறது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் டவர், சேட்டலைட் இது ரெண்டுத்தையும் மையமாக வச்சு நமக்கு தேவையான டிஜிட்டலாக இருக்க சர்வீஸை தராங்க. அது பேர் தான் டேட்டா. சரி, இந்த முடிஞ்சு போகிற டேட்டா, அதாவது இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் இருக்க அந்த டேட்டா எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது எங்கே தான் போகுது அப்படின்னா அது வந்து எங்கேயும் போகாது. உங்ககிட்ட இருந்து முடிஞ்சிருச்சுன்னா அது அவ்வளோதான், அது எக்ஸ்பயர் ஆயிரும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் டாக்டிக்ஸே இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். என்னடா இதுக்கு பின்னாடி என்னடா டாக்டிக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சிம் கம்பெனிக்காரன் அவனோட சிம் பாப்புலர் அடையணும், அதுக்கோசரம் பல ஆஃபர் விடுவான், பல டேட்டா ஆஃபர் நிறைய விடுவான். ஆனால் அதில் பாதிக்கப்படுறதும் அதில் பயனடைகிறதும் நாம் தான். அதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா பாதிக்கப்படுவீங்க. கம்மியாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானது எது வேணுமோ அது மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா பயனடைவீங்க. இந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே வந்து லிமிட்டட் சாப்பாடு வந்து 200 ரூபாங்கிறாங்க, அன்லிமிட்டட் சாப்பாடு வந்து 300 ரூபாங்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அந்த 300 ரூபா சாப்பாடு தானே ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நம்ம அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த சாப்பாட்டையே உங்களால் சாப்பிட முடியாது. நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கி இந்த சாப்பாட்டோட நீங்கள் கம்மியாக தான் சாப்பிட்ருப்பீங்க, இன்னும் அன்லிமிட்டட்னு சொல்லி. அதுதான் அவங்களோட டாக்டிஸே. இது வந்து எக்ஸ்பயர் ஆகிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் தான். இதை வச்சு அவங்க எப்படி இன்னும் ப்ராஃபிட் அடையிறது அப்படிங்கிறது தான் ஆஃபராகவும் விடுறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த டாக்டிஸே. அது எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரீசார்ஜ் பேக் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த ரீசார்ஜ் பேக்கில் கம்மியான அமௌண்ட் 299 399ன்னு சொல்லி அதுக்கான ஒரு நெட்டு தருவாங்க. அதுக்கான ஒரு நெட்னா 1 ஜிபின்னு சொல்லி தருவாங்க. அதுவே நீங்கள் வந்து 400 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா 2 GB அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தருவாங்க. இது வந்து உங்களோட ஃபிசிக்கல் மைண்டை வந்து உடைக்கிறாங்க. அது வந்து நீங்கள் அதுக்கு மேலே 100 ரூபா போட்டால் நமக்கு வந்து அதுக்கு மேலே 1 GB வேணும் அதிகமாக வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த 400 ரூபா பேக்கை வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க. தான் உங்களோட அறியாமையாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறத நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா டேட்டாவும் இன்டர்நெட்டும் வளர வைக்கிறதுக்கு தான், யாரையும் அழிக்கிறதுக்கு இல்லை. அதனால் நீங்களாவே காசு கட்டி உங்களை நீங்கள் அழிச்சிக்காதீங்க. இதை தான் ஆப்பை தேடி அது மேலே நாமளே போய் உட்கார்றதுன்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான நெட்டு மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே 50 ரூபா தானே, 40 ரூபா தானே, 500 MB ஃப்ரீயாக வருது, 500 MB அதிகமாக வருது, 1 GB அதிகமாக வருதுன்னு நினச்சி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான், டைம் லாஸும் உங்களுக்கு தான். அதனால் ஒரு நாள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறத தெளிவாக பண்ணுங்கள். அந்த ஒரு 1 GB 500 MB அதிகமாக போகிறத தான் உங்களோட சைக்காலஜி மைண்டை உடைக்கிறாங்க, உங்களோட பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதனால் அது தேவையான ரீசார்ஜ் பேக்கை மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் சைக்காலஜி அடிக்டாக இருக்கிறத தடுக்க முடியும். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனி இப்போ இருக்க யங்ஸ்டரோட பிரெயினையும் சைக்காலஜி மைண்டையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதையும் உடைச்சாதான் ஒரு நாட்டை வந்து அழிக்க முடியும்னு சொல்லி பெரிய பெரிய நாட்டில் இருக்கவங்களாம் இந்த யூத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி சீக்கிரம் அடிக்ட் ஆகிற மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மை வந்து தயாரிக்கிறாங்க. அதை வந்து உங்களை பார்க்க வைக்கிறாங்க, உங்களே அதில் அடிக்ட் ஆக வைக்கிறாங்க, அதிலே நீங்கள் அடிமையாக வைக்கிறாங்க. உங்களை வந்து அடிமையாகி உங்கள் மேலே ஒருத்தன் ஏறி நிற்க பிளான் பண்ணுறான்னா அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளானை உங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணுங்கள். லிமிட்டடாக பார்த்தா நஷ்டம் நமக்கு தான். பொழுதுபோக்குங்கிறது நமக்கு மிச்சப்படுற ஒரு பொழுதை போக்குறதுக்கு தான். அதையே ஒரு பொழுதாக மாற்றி போக்க வைக்கிறது தான் இந்த மாதிரி சிம் கம்பெனிக்காரன் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் டாக்டிக். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறத மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோவை
நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம கோகுல் சோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதை வந்து அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.